நீங்க உண்மை உள்ளவர்களா இல்லாதிருந்த போதும் அவர் உங்களுக்காக ஒரு பிரத்யேக அழைப்பை வைத்து அதுக்கு நேரம் அவர் உங்களை கைட் பண்ணணும். அதற்கு ஏற்ற வேலை வரும்போது அந்த டேர்னிங் பாயிண்ட்ஸ் வழியா நீங்க போய் தான் ஆகணும். அங்க நீங்க திரும்பதே ஆகணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்துல உட்கார்ந்து நீங்க ஸ்திரப்பட்டு ஒவ்வொரு நாள் ஆண்டவர் வெளிப்படுத்துற காரியங்கள், உணர்த்துகிற காரியங்களுக்கு நீங்க உங்களை டியூன் பண்ணி, ஆண்டவரே என்ன இந்த காரியத்துல மன்னிச்சிருங்க, இந்த காரியத்துல புடமிடுங்க, இந்த காரியத்துல என்ன சுத்திகரிங்கன்னு ஒவ்வொரு நாளும் அந்த ஒரு ரியலைசேஷன் பார்ட்டுக்குள்ள நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நாள் ஆண்டவர் உங்களை திருப்பும் போது ஓகே இசப்பா இதை நான் உமக்காக சகிக்கிறேங்கிற ஒரு ஸ்ட்ரென்த்தை உங்க இன்னர் மேன் பெற்றிருப்பான். உங்க உள்ளான மனிதன் அதை பெற்று கொண்டிருப்பான். திடீர்னு போய் ஒரு காரியத்தை சொன்னா அவனால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. அப்போ உப்புத்தூண் ஆகிறதற்கு லோத்துவின் மனைவி உப்புத்தூணாய் மாறினதுக்கு காரணம் அவர்கள் சிந்தை சோதோமோடு பொருத்தப்பட்டிருந்தது. இன்னைக்கு உங்க சிந்தை, ஊழியம் செய்யணும்னு வந்திருக்கிற உங்கள் சிந்தை ஏதோடு பொருத்தப்பட்டிருக்கு? நான் ஊழியம் செஞ்சா நல்ல ஒரு பேர் புகழ் கிடைக்குங்கிறதுல பொருத்தப்பட்டு இருக்கா? இல்லை நான் ஊழியம் செஞ்சேன்னா என்னுடைய லைஃப் செட்டில் ஆகும் அதனால பொருத்தப்பட்டு இருக்கா? இல்லை எனக்கு வேற எந்த வேலையுமே கிடைக்கல, எந்த வேலையிலும் எனக்கு மரியாதை இல்லை, ஊழியமாவது செய்வோன்னு பொருத்தப்படுகிறதா? எதற்காக உங்கள் இருதயம் ஊழியத்தோடு பொருத்தப்பட்டிருக்கு? நீங்க யோசிச்சு பார்க்கணும். உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக நீங்க கலப்பையில கை வச்சிங்களா? உலக பிரகாரமா எனக்கு எந்த இதுலயும் என்னை மதிக்கல, என்னை எதிர்பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, ஊழியமா சில பேர் ஊழியத்துக்கு சில பேரண்ட்ஸ் ஒப்பு கொடுப்பாங்க. நானே என் கண் கூட பார்த்துருக்கிறேன். 10th வரைக்கும் படிக்க வச்சோம், ட்ரை பண்ணோம், ஒரு சப்ஜெக்ட்ல கூட என்ன பண்ண மாட்டேன்றான், பாஸ் ஆக மாட்டேங்கிறான். படிப்பே இவனுக்கு வரல. பேசாம பிரதர் இவனை ஊழியத்துக்கு அபிஷேகம் பண்ணி விடுங்க. எதுக்காகவா? படிப்பே வரலையா, அவனை வச்சு ஒரு ஆனால் மற்ற 3 பசங்க நல்லா படித்து நல்லா ஐடியில் என்ன பண்ணுவாங்க, வேலை பார்ப்பாங்க. அவர்களே ஊழியத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஏசுநாதருக்கு யாரை கொடுப்பாங்களாம்? படிப்பே வரலை, இவனை வச்சு எங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, ஆண்டவருக்காவது இவன் இல்லை. எதற்காக உங்கள் இருதயம் ஊழியத்தோடு பொருத்தப்பட்டதுங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும். எதுக்காக நான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன்? நான் இந்த ஜீவனை கொடுத்த தெய்வத்திற்கு நான் ஏதாவது செய்யணும்னு வந்திருக்கீங்களா? நான் எனக்காக உயிரை கொடுத்து என்ன எவ்வளோ பாவியும் நீச துரோகியுமாய் இருந்த என்னை தேடி அவருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தினார்ல, அவருக்காக ஒரு 4 பேரையாவது ஆதாயப்படுத்தணுங்கிற வாஞ்சியோடு வந்திருக்கீங்களா? என் புகழுக்காக அல்ல, பெருமைக்காக அல்ல, எனக்கு இன்னைக்கு உயிரை கொடுத்து இன்னைக்கு உயிரோடு என்னை உட்கார வச்சிருக்காதுல்ல, அந்த நன்றிக்காக ஊழியம் செய்கிறேன்னு வந்திருக்கிறீங்களா? உங்களுடைய சிந்தை, உங்கள் இருதயம் எதற்காக ஊழியத்தோடு பொருத்தப்பட்டிருக்கு? 2வது, உங்களுடைய அனுதின வாழ்க்கையில உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன், தேவனை இன்னும் அறிகிறதற்கு நேரம் செலவிடுறீங்களான்னு பாருங்க.